ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். நல்ல வார்த்தை பாருங்க. தங்கள் எண்ணத்தில் ஞானியாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டாராம். நிறைய பேர் தங்களை ஞானி நினச்சிக்குவான். நான் துயரப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி இதை செய்தார் என்று நம்ம ஞானம் பெருத்தவங்க போல பேசுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டாராம். அல்லேலூயா. ஆக சில துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார், சில துயரங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவைகளை நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் இவைகளை அனுமதித்திருக்கிறீர், அவருடைய வழிகள் ஆராயப்படக்கூடாதவைகள். அதுதான் ரோமர் எழுதின நிறுவத்தில் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ரோமர் 11:33 அவருடைய வழிகள் ஆராயப்படக்கூட முடியாதவைகள். His paths are beyond tracing out. அது என்னன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ எதையும் நீ சொல்லவும் முடியாது. ஏன், எனக்கு எதற்காக ஆண்டவர் இவைகளை அனுமதித்தார் என்று சொல்ல முடியாது. 2 கொரிந்தியர் 4:7 படிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கிணமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன், அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் படிப்போம் 16வது வசனத்திலிருந்து. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில்
உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை அப்படியே கொண்டு போகுது. எதுக்காக இந்த துயரங்கள்? 34ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் அவரை நோக்கி நம்மை நெருக்கி தள்ளுகிறது. அடுத்தது அதே 34ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தில் பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை. அதுக்கு முந்தின வசனம் படிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 15வது வசனத்தில் படிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக கர்த்தர் யாரெல்லாம் நொறுங்குண்ட மக்களோ துயரப்படுகிற மக்களோ அவர்களை தேடி அவருடைய இருதயமும் கண்களும் செவிகளும் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடியும். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து அந்த நம்பிக்கை நம்மை வெட்க. சரி, 2வது வசனத்தை படிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை. சரி, முதல் வசனத்தை படிங்க. இவ்விதமாக விசுவாசத்தினாலே சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில். ஆமாம், இந்த உபத்திரவம், அந்த வசனத்தை என்ன படிச்சிங்க? துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சரி, இந்த துயரப்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம், முதலாவது சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் முதலாவது தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது என்ன கிடைக்குதுன்னா நமக்கு, படிங்க 2வது வசனம். சரி, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை,
we got the privilege, இந்த சிலாக்கியத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைய முடியாது. The position, first of all peace, number 2 is the position. என்ன பொசிஷன் நமக்கு கிடைக்குது? அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். அதான் அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியமும் தேவ மகிமையும் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இது நீங்கள் புரிஞ்சிட்டீங்களோ புரியலையோ எனக்கு தெரியல. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் முதலாவது என்னன்னு கேட்டால், ரோமர் 5:1 பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தர்றார். அது விசுவாசிகளுக்கு கொடுக்குற ஒரு சமாதானம், நிலையான சமாதானம். என்ன கஷ்டம், என்ன துயரம், என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார், என்னை வழிநடத்துவார், இந்த துயரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், எனக்கு அற்புதம் செய்வார். அந்த சமாதானம், அதில் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு ஒரு பொசிஷன், ஒரு பதவி உயர்வை தர்றாரு. என்ன தர்றாரு? இந்த துயரப்படுறவர்களுக்கு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை கொடுக்குறார் அவர். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். மை பொசிஷன் சொல்லுங்க. பொசிஷன். முதல்ல பீஸு, சமாதானம். ரெண்டாவது பொசிஷன். என்ன பொசிஷன்? பொசிஷன் கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம். எப்போ உனக்கு கிருபை கிடைக்குது? இப்போ வருது ஒரு கேள்வி. நிறைய பேர் சொல்கிறாங்க கிருபையை அவர் வாங்கிட்டாருங்க, கிருபையை வாங்கிட்டாங்க. யாருக்கு இந்த கிருபை? வயிறு நிறைய தின்னு போட்டு, பிரியாணி தின்னு போட்டு ஜீரணமாகாமல் இஞ்சி கசாயம் குடிக்கிறவனுக்கா? இல்லை ஓமத்ராகம் குடிக்கிறவனுக்கா? இல்லை ஜான்சன்ஸ் கிரைப் வாட்டர் குடிக்கிறவனுக்கா? அதெல்லாம் கிடையாது. எவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு எவன் நொறுங்குண்ட இருதயத்தோட அவர் சமூகத்தில் கதறி அழுது செபிக்கிறானோ அவனுக்கு அவர் முதலாவது சமாதானத்தை தர்றாரு. ரெண்டாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, டேய் நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட, இவ்வளவு துயரப்பட்டுட்ட, உனக்கு நான் ஒரு ப்ரமோஷன் தர்றேன். உனக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வு, பொசிஷன். ஒரு பொசிஷன் என்ன? என் கிருபையில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை உனக்கு தருகிறேன். வாட் அ வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ். அல்லேலூயா. இந்த ரகசியம், இதெல்லாம் ரகசியம். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மறைவானவைகள் கர்த்தருக்குரியவை. இந்த ரகசியம் தெரிஞ்சுக்குங்க. துயரப்படுறவனுக்கு என்ன ப்ரமோஷன் கேட்டிங்கன்னா, அவனுக்கு கிருபையில் பிரவேசிக்கிறானா. இப்படியா பேசுவாங்க ஆண்டவரை? ஆண்டவர் அப்படி வார்த்தையெல்லாம் பேசினா உன்னோட கிருபையை இழந்து போகிறாய். எனக்கு எல்லாம் என்ன வந்தாலும் நானெல்லாம் என்ன ஆண்டவரை நான் ஒரு நாள் கூட ஆண்டவரை நான் சலிச்சுக்கிட்டதோ குறை சொன்னதோ கிடையாது. நான் பேச முடிஞ்சாலும் ஸ்தோத்திரம், பேச முடியலினாலும் ஸ்தோத்திரம், காசு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலினாலும் ஸ்தோத்திரம். அவர் செய்வார்ப்பா, அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிற என் வேலை, அவருடைய சமூகத்தில் போய் கதறி அழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்ப்பார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறவர். என்னை ஒருபோதும் என்னை விட்டு அவர் விலக மாட்டார். என்னை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். என்னை தன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்போது நீ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுவரை மூடி கிடந்த அந்த கிருபையின் கதவை உனக்கு திறக்கிறாரு. அந்த சிலாக்கியத்தை, அந்த கிருபைக்குள்ளாக நீ உள்ளே நுழைகிறாய். கிருபையின் சிலாக்கியம். ஏனுங்க அந்த புள்ளைக்கு மட்டும் அப்படி நல்ல வாழ்க்கை? ஏன்னா அவள் கிருபையின் கதவை திறந்து விட்டாள். ஏன் அவனுக்கு மட்டும் அந்த வாழ்க்கை? அவன் கிருபையின் கதவுக்குள்ளே உள்ள பிரவேசிட்டான். தாவீது பாவம் செய்ததை உலகமே பார்த்தது. ஆனால் தாவீது கதறி அழுததை கர்த்தர் மாத்தம் பார்த்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தாவீது பத்சேபாலோட பாவம் பண்ணாயாம் பட்ட பகலில். ஆனால் அது பாவம்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே அவன் செய்த ஒரு பெரிய காரியம் என்னென்னா,
தான் செஞ்சது சரின்னு சொல்லி அவன் சொல்லாமல் உடனே ஓடி போய் 3 நாள் ரட்டு உடுத்தி உட்கார்ந்து கதறி நெஞ்சா அடிச்சுட்டு, ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செய்தேன்னு சொல்லி கதறி அழுது அவன் தன்னோட உயிர் போகிற அளவுக்கு கதறி அழுதான். பாவம் செய்ததை உலகம் பார்த்தது, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு நொறுங்கி அழுததை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவன் அப்படி மோசம்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் அவன் எந்த நேரத்தில் ஆண்டவருடைய கதவை திறந்தான் என்று உனக்கு தெரியாது. ஆகவே நீ உன்னுடைய கண்ணீரினாலே நொறுங்குண்ட உன்னுடைய உள்ளத்தினாலே நீ தேவ சமூகத்தில் அடுத்தவங்களை பற்றி மோசமாக பேசுறது, அடுத்தவங்களை பற்றி குறை கூறுறது, இந்த வார்த்தைகள் என்ன, கிருபையின் கதவை மூடிக்கொள்ளும். நீ நன்மைகளை பேச பேச பேச